வணக்கம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதற்காக விக்ரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் பிரச்சனை விநாயகர் சதுர்த்தி விழா வருகிற 29ஆம் தேதி இன்னும் 2 நாட்களில் இந்தியா முழுக்க கோலாகலமாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த விழா வட மாநிலங்கள்ல பிரசித்தி பெற்று மிகப்பெரிய அளவில் ஊர்வலமாக விநாயகர் சிலைகளை எடுத்து சென்று கடலில் கரைக்கும் வைபவமானது வட மாநிலங்களில் கொண்டாடப்பட்டு வந்தது. இப்போது சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலும் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு விதமான போலீஸ் ஏற்பாடுகள் தமிழ்நாடு முழுக்க செய்யப்பட்டு வருகின்றன. இதில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக இந்த சிலைகளால், அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் இதற்கு வண்ணம் பூச பயன்படக்கூடிய இந்த கெமிக்கல் ரசாயன வண்ண பூச்சிகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற பல பிரச்சனைகளால் அரசாங்கம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், காவல்துறை என 5 துறைகள் இணைந்து இந்த விழாவிற்கு 23 நிபந்தனைகள், மொத்தம் 23 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. இந்த பிரச்சனை, இந்த விழா பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு இப்போது. வட மாநிலங்களில் கொண்டாடப்பட்டு வந்த விநாயகர் சதுர்த்தி விழா சமீப காலமாக தமிழ்நாட்டிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடற்கரை நகரமான சென்னையில் இவ்விழா இன்னும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வரும் 29ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் அவரவர் வசதிக்கேற்ப விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவர். பின்னர் சில நாட்கள் கழித்து தங்கள் வீட்டு கிணற்றிலோ அல்லது ஏரி, குளம், ஆறு போன்ற நீர்நிலைகளிலோ அந்த சிலைகளை கரைத்து விடுவார்கள். சென்னையில் மட்டும் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வங்கக்கடலில் கரைக்கப்படும். இந்த ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கில் போலீசார் நிறுத்தப்படுவார்கள். அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில கட்டுப்பாடுகளை காவல்துறை விதிப்பது வழக்கம். சென்னையில் சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் 1862 சிலைகளை மட்டுமே ஊர்வலத்தில் கொண்டு செல்ல அனுமதி. புதிய சிலைகளுக்கு அனுமதி மறுப்பு. 3 முதல் 14 அடி வரைதான் சிலைகள் இருக்க வேண்டும் என்பன போன்ற 23 நிபந்தனைகளை சென்னை மாநகர காவல்துறை விதித்துள்ளது. நீர்நிலைகளில் கரைக்கப்படும் ரசாயனம் கலந்த சிலைகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்ற கருத்தும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் நிலவுகிறது. காரணம், இந்த சிலைகளை தயாரிக்க உபயோகிக்கப்படும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் ரசாயனம் கலந்த வண்ண பூச்சிகளும் தான். இதனால் சிலைகளை கரைக்கும் போது நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக கூறி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சில நிபந்தனைகளையும் விதித்திருக்கிறது. அரசு விதித்துள்ள இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா? நடைமுறை சிக்கல்கள் என்ன? அரசு விதித்திருக்கும் இந்த 23 நிபந்தனைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா? இதில் கடைபிடிப்பதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன? விரிவாக பேசுவதற்காக அரங்கத்திற்கு எக்ஸ்னோராவினுடைய பொதுச் செயலாளர் திரு கோவிந்தராஜ் வந்திருக்கிறார். வணக்கம் சார். அதே போல களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள், திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் காத்திருக்கிறார். வணக்கம் விஜயகோபால். சென்னை செய்தியாளர் கோகுல் காத்திருக்கிறார். வணக்கம் கோகுல். முதலில் நாம் செய்தியாளர்களிடம் செல்லலாம். தமிழ்நாடு இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு எப்படி தயாராகி கொண்டிருக்கிறது? சென்னை கோகுல், நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள், அதாவது சென்னை மக்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை எப்படி எதிர்கொள்கிறார்கள், எப்படி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? கோகுல். விநாயகர் சதுர்த்தி விழா இன்னும் 2 நாட்களில் கோலாகலமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்திலும் அதற்கான அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக அனைவரும் தயாராகி கொண்டிருக்கின்றனர். இன்னும் 2 தினங்களில் கொண்டாடக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தியில் சென்னையில் கொண்டாடுவதற்கு சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தயாராகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட காவல்துறை 1862 இடங்கள்ல விநாயகர் சிலைகளை சென்னையில் வைத்து வழிபடுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். இன்னும் 2 தினங்களே இருப்பதால் அதற்காக விநாயகர் சிலைகளை வாங்குவதற்காக விற்பனையும் தற்பொழுது சென்னையில் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக சென்னையில் அதிக அளவில் விநாயகர் சிலைகள் விற்பனையாகக்கூடிய கொசப்பேட்டை பகுதியில் ஆயிரக்கணக்கான சிலைகள் தயார் செய்யப்பட்டு தற்பொழுது விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கடந்த 2 தினங்களாகவே அதிக ஆர்வத்தோடு விநாயகர் சிலைகளை, சிறிய விநாயகர் சிலை முதல் பெரிய விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கிறார்கள். குறிப்பாக
ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை இன்னும் 2 தினங்களே இருப்பதால் பொதுமக்கள் தற்பொழுது அந்த சிலைகளை தாங்கள் வழிபடக்கூடிய இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான பணிகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அமைப்புகளும், குறிப்பாக இந்து அமைப்புகள் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட முடிவு செஞ்சிருக்கிறார்கள். இந்த அமைப்புகள் ஒவ்வொரு அமைப்புகளும் தங்களுக்கு எவ்வளவு சிலைகளை வைக்க வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அந்தந்த சிலைகளை அந்தந்த பகுதியில் வைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் பெரிய சிலைகள் 3 அடியிலிருந்து 14 அடி சிலைகள் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை சிலைகள் விற்கப்படுவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போன்று பொதுமக்களும் சிறிய அளவிலான சிலைகளை 10 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரையிலான சிலைகளை ஆர்வத்துடன் பொதுமக்களும் வாங்கி செல்றார்கள். தற்பொழுது சிலையை வாங்கி தங்களுடைய இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒருவர் நம்மிடம் இருக்கார். அவரிடம் குறித்து கேட்கலாம். சார், விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கு என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் நீங்க செஞ்சிருக்கீங்க? எவ்வளவு சிலைகளை நீங்க வாங்கியிருக்கீங்க? ஐயா, நாங்க ஒரு 7 அடி விநாயகர் வாங்கியிருக்கோம். ஆவடி அடுத்த சேக்காட்ல இருந்து நாங்க வரோம். 1 வாரத்துக்கு முன்னாடியே முன்பதிவு பண்ணிட்டோம். எங்க ஏரியால விநாயகர் சதுர்த்தின்றது ரொம்ப இளைஞர் கிராண்டா பண்ணுவோம். அதுக்காக இதுக்காக ஒட்டி நாங்க கோலாகலமா பட்டாசு, அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி இதெல்லாம் கொஞ்சம் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க கேரளா மூலம் செட் பண்ணியிருக்கோம். நாங்க விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ஆவலா பண்றோம். ஆனா எங்க ஊர் பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்தாசைக்கு இருப்பாங்க. அதாவது தற்பொழுது சென்னை மாநகர மக்களும் விநாயகர் சதுர்த்தி விழாவை உற்சாகமாக கோலாகலமாக கொண்டாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் தயாராகி கொண்டிருக்கின்றனர். விக்ரம், சென்னை மாநகரம் விநாயகர் சதுர்த்திக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. அடுத்து திருச்சி மாநகரம் எப்படி தயாராகி வருகிறது? விஜயகோபால். வணக்கம் விக்ரம். அதாவது திருச்சி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம திருச்சி அப்படின்னு சொன்னா ஞாபகத்துக்கு வருவது மலைக்கோட்டை உச்சி விநாயகர் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு விநாயகருடைய வழிபாடு இங்க திருச்சி மாவட்டம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்க குறிப்பா சொல்லணும்னா இப்ப நம்ம நின்று இடம் மேலக்கொண்டை மெட்டை அப்படிங்கிற ஒரு திருவானைக்கோயில உள்ள மேலக்கொண்டை மெட்டைங்கிற இடத்துல நம்ம நின்று இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஊர்வல சிலைகள் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அந்த வீடுகளில் வைத்து வழிபடும் களிமண் பிள்ளையார்கள், 10,000க்கும் மேற்பட்ட பிள்ளையார்கள் மற்றும் விநாயகர் ஊர்வல சிலைகள் ஒரு 1000 சிலைகள் இங்க தயாராகிட்டு இருக்கு. நம்ம கண்ணு நேரம் பார்க்கலாம். ஒரு 3 அடி விநாயகர்ல இருந்து 8 அடி விநாயகர் வரைக்கும் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பணியில கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இதே மாதிரி களிமண் விநாயகர் சிலைகள் செய்வதில் ஒரு 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த பகுதியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபாய் ஆரம்பித்து ஒரு 10,000 வரைக்கும் உள்ளான சிலைகள் இங்க விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த விநாயகர் சிலைகள் வாங்குவது பாத்தீங்கன்னா இங்க வர மக்கள் குறைவாக இருக்கும். இவங்க செய்யற ஃபுல்லா இந்த சிலைகள் முழுவதுமே ஆண்டாள் தெரு, பெரிய கடை வீதி உள்ளிட்ட திருச்சியின் முக்கிய கடைவீதி பகுதிகளுக்கு கொடுக்குறாங்க. இந்த விநாயகர் சிலை அங்கதான் போய் மக்கள் வாங்க முடியும். முக்கியமான கடைவீதி பகுதியில் அவங்களுக்கு மொத்தமா கொடுத்துருவாங்க. அந்த விநாயகர் சிலைகளை வாங்கி விநாயகரை வழிபடுறதுக்கு பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோட இருக்காங்க. குறிப்பா சொன்னா நம்ம இந்த காவேரி கரையில தான் இந்த விநாயகர் கரைப்பாங்க. அப்படிங்கறனால இந்த விநாயகர் ஊர்வலமும் இங்க மிக பிரசித்தி பெற்றது. இது இந்த விநாயகர் சதுர்த்தி விழா இங்க திருச்சி மாவட்டம் வெகு சிறப்பாக கொண்டாட காத்திருக்குன்னு சொல்ல வைக்கிறோம். காவிரி கரையில் விநாயகர் சிலைகளை கரைக்க திருச்சி மாநகரம் காத்திருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். சார், இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகத்திற்கும் இப்போது இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழாவிற்குமான வித்தியாசங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சிறு வயதிலிருந்தே இப்ப எங்க வீடு உள்பட பெரும்பாலும் இந்த விநாயகர் தெய்வத்தை வணங்கக்கூடிய அத்தனை பேரும் பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுவா இந்த மற்ற திருவிழாக்கள் வீட்டுல நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுக்கும் இதுக்கு ஒரு சிறிய வித்தியாசம். அன்னைக்கு நம்ம களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார ஒவ்வொரு வீட்லயும் இது செய்யக்கூடிய இடத்துல இருந்து இல்ல ஒரு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வச்சு பூஜை எல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிணறு, அப்படி இல்லைன்னு சொன்னா நீர்நிலைகள் சொல்லக்கூடிய அந்த குளம், ஆறு இல்லைன்னா கடல் பகுதி, இந்த பகுதியில் எடுத்து போய் கரைக்கிறதுன்றது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நான் சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் வாங்கிட்டு வர்றது அனுப்புவாங்க, போவோம். நாமளே வீட்டுல இருந்து மணக்கட்டை ஒண்ணு இது செய்யப்பட்டதை எடுத்துட்டு போயிட்டு அதை வாங்கிட்டு வச்சு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி செய்யறது இருக்கு. இந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் பொதுவாகவே எல்லா விஷயங்களுமே அடுத்தடுத்து தொடர்ந்து வளர்ந்துட்டே ஒரு பெரிய அளவில் வரக்கூடியதா, பெரிய அளவில் கொண்டாடக்கூடியதாக எல்லா திருவிழாக்களும் மாறிட்டு வருது. அதுல இதுக்கு ஒரு வித்தியாசம் நீட்டா மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க சிலைகளா வைக்கக்கூடிய அந்த கோயில்ல பெரிய லெவல்ல அதை திருவிழாவா கொண்டாடுவாங்க. அதுல பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பாதிப்புன்ற வகையில பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசப்படுறது இந்த பண்டிகையை பொறுத்த வரைக்கும் இப்போ முழுக்க எல்லா விதமான விநாயகர் சிலைகளும் அது சிறிய அளவுல பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா சிலைகளும் பாத்தீங்கன்னா வெறும் களிமண்ன்றதை விட அதுக்கு அடுத்த அட்ராக்ஷன்ற மாதிரி என்னாச்சு, அதுல சின்ன பிள்ளையாரா இருந்தா கூட அதுல அந்த வண்ணம் பூசுதல், பல்வேறு வகையான பெயிண்ட், இந்த கலர் பெயிண்ட் இருக்கிறது அட்ராக்ஷனோட வாங்குறாங்கன்ற மாதிரி அதுல இருந்து ஆரம்பிச்சு கடந்த ஒரு 10 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா பொது இடங்கள்ல வச்சு கோயில்கள்ல போய் நம்ம வழிபடுறதுன்றது ஒண்ணு இல்ல வீட்டளவில் இருக்குமே தவிர இது ரெண்டுத்தையும் தாண்டி பொது இடங்கள்ல இது வரைக்கும் அந்த பிள்ளையார் சிலை இல்லாத இடங்கள், பொதுவா
பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி கூடக்கூடிய இடங்கள்ல பெரிய அளவில் ஒரு 10 அடி 15 அடி, ஒரு அகலம் 10 அடி 15 அடின்ற மாதிரி பல்வேறு விதமான டிசைன்ல பிள்ளையார்களை ஒரு 10 நாளைக்கு அந்த இடத்துலயே வச்சு, அதாவது ஒரு கோயில் போலே அந்த இடத்துல எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்துட்டு அதுக்கப்புறமா கடலை கரைக்கிறதோ இல்லை நீர்நிலையில் கரைக்கிறதுன்றது இருந்துட்டு இருக்குது. இதுல என்ன நம்ம சுற்றுச்சூழல்ன்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் கடந்த ஒரு 25-30 வருஷங்களா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு, சுற்றுச்சூழலுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அதாவது இந்த பிள்ளையார் சிலை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் இந்த சிலைகளை சரியான விதிமுறைகளை பின்பற்றி தயாரிக்கிறார்களா என்பதை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தி விழாவும் விதிமுறைகளும், இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவினால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் என்ன? நீங்க சொல்லுங்க. இப்போ சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுவதா சொன்னீங்க, என்ன மாதிரியான அடிப்படையில் சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குன்னு சொல்றீங்க? நீர்நிலைகள்ல தான் நம்ம கரைக்கிறதுன்றதுதான் இந்த பண்டிகையுடைய அடிப்படையான விஷயம். அந்த அடிப்படையான விஷயத்தை பார்க்க போகும்போது முழுக்க அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல தயாரிக்கக்கூடிய சிலைகளா இது இருக்கு, ஒரு அட்ராக்ஷன்ற மாதிரி. அதே நேரத்தில் பலவித வண்ணங்கள், பெயிண்ட், இந்த மாதிரி விஷயங்களை தயாரிக்கக்கூடிய அந்த சிலைகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்னையை பொறுத்தவரைக்கும் கடற்கரைகள்ல மீதி பல எல்லா மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா நீர்நிலையில கரைக்கப்படுது. முழுக்க சுற்றுச்சூழலுக்கு கடற் வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அது மாறிடுது. அதே மாதிரி அந்த நீர் மாசுபடுது. பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் மாசுபடுறதுனால எந்த அளவுக்கு நமக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் சீர்கெட்டு இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு தண்ணிக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு 30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே ஆறு குளங்கள் கிணறு எதுல பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியை நேரம் அப்படியே கொண்டு வந்து வச்சு சாப்பிடுவோமே தவிர நம்ம அதை சுட வைக்கிறது கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன கேட்டீங்கன்னா நம்ம அந்த மாதிரி இருக்கிறத சுட வச்சு சாப்பிட்றதையும் தாண்டி அந்த தண்ணீர் கூட மாசுபட்டு இருக்குமோன்ற மாதிரி நம்ம இன்னைக்கு கேன் வாட்டரையும் பாட்டில் வாட்டரையும் ஒரு 15-20 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய கண்டிஷனுக்கு வந்திருக்கிறோம்னா நீர் மாசுபடுது. இந்த விஷயம் மாசுபடுத்தலை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கு. சிலை செய்வதில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்களால் நீர் மாசுபடுகிறது என்கிறார். இப்பொழுது சிலை செய்பவர்கள் இந்த விதிமுறைகள்லாம் விதித்திருக்கிறார்கள். இந்த விதிமுறைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்களா? சிலை செய்வதில் என்ன மாதிரியான நடைமுறைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? கோகுல், நீங்க சொல்லுங்க. அதாவது சென்னையை பொறுத்தளவு கொசப்பேட்டை பகுதியில் தான் அதிக அளவிலான விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு வருகின்றன. இங்க இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் செய்யக்கூடிய வியாபாரிகளிடம் கேட்டபோது இந்த ஆண்டு கடந்த 2-3 ஆண்டுகளாக வெளி மாநிலமாக குறிப்பா ஆந்திரா மாநிலத்திலிருந்து பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் அங்கிருந்தான் செய்து கொண்டு வருகிறோம், இங்க விற்பனை மட்டும்தான் செய்கின்றோம் என்ற விற்பனை வணிகர்கள் தெரிவிக்கிறாங்க. தற்பொழுது பல ஆண்டுகளாக இந்த விநாயகர் சிலைகளை செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பெரியவர் நம்மிடம் இருக்கார், அவரிடமே குறித்து கேட்கலாம். சார், இப்போ விநாயகர் சிலைகளை சென்னையில எப்படி செய்றீங்க? விநாயகர் சிலைகளை எப்படி உருவாக்குறீர்கள்? செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த மூர்த்தி என்ற ஒரு ஓனர் அவர் 100 பேருக்கு காப்பாற்றி இது பண்ணாருங்க. இப்போதைக்கு ஆந்திராவில் மங்களம் என்ற ஊர்ல இருந்து எங்க ஓனர் மரும புள்ளுதான் அவரு சேல்ஸ் பண்றாரு. ஆனா பிரச்சனை ஒன்னும் இல்ல. தடை செய்யப்பட்ட இந்த ரசாயன கலவைகளை அதாவது பிஓபில போட்டு பீச்சில் போட்டதுனால வானான்னு சொல்லி தடை வச்சுட்டாங்க. அதனால இங்க இவங்க ஓனர் இந்த மாதிரி ஒரு 6-7 ஓனர் இருக்கிறாங்க. இவருதான் இங்க விநாயகர் சிலைகளை எப்படி செய்து இல்ல சார். இங்க மங்களன்ற ஊர்ல இருந்து திருப்பதியில இருந்து வராங்க, காஞ்சிபுரம் கடலூர் இருந்து வராங்க. இவரு சத்யநாராயணா, அவரை சாயின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் இன்னொரு மர்ம புழுகிறார் கர்ணா. அதாவது ரசாயன கலவைகளை பயன்படுத்தி சிலைகளை வடிவமைக்க கூடாது என்று நீதிமன்ற உத்தரவால் தற்பொழுது சென்னையில் கொருக்குப்பேட்டை பகுதியில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை செய்வதில்லை என்பது இவருடைய கருத்தாக உள்ளது. மேலும் ஒரு வணிகர் இருக்கார், அவரிடமே கேட்கலாம். சார், இப்போ விநாயகர் சிலைகளை சென்னையில கொசப்பேட்டை பகுதியில் தான் அதிக அளவு பல ஆண்டுகளா செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த வருஷம் விநாயகர் சிலைகளோட விற்பனை எப்படி இருக்கு? சிலைகளை எப்படி வடிவமைக்கிறீங்க? சிலைகள் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எல்லாம் பிஓபியில பண்ணிட்டு இருந்தோம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு. ஹைகோர்ட் தடை உத்தரவு பண்ணதுல இருந்து 10-12 வருஷம் ஆச்சு. நாங்க பண்றது இல்ல, அதை இங்க பண்றது இல்ல. தடை உத்தரவு வந்ததுல இருந்து இப்ப பண்றது ஃபுல்லா பேப்பர் மெஷ். இதனால சுற்றுப்புற சூழலுக்கோ இல்ல கடல்ல உயிரினங்களுக்கோ மீனுக்கோ இல்ல அந்த மீனவர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்ல சார். இப்ப இந்த வர்ண கலவைகள் பூச்சிகள் பெயிண்டுகளை பயன்படுத்தும் போது அது கடல்ல மாசுபடுது அப்படிங்கிற மாதிரி தான் அரசாங்க தரப்புல அது தடை வச்சிருக்காங்க அந்த போன்ற சிலைகளை செய்வதற்கு. சென்னையில கொசப்பேட்டை பகுதியில என்ன மாதிரி சிலைகளை நீங்க செஞ்சுட்டு வரீங்க, விற்பனை செஞ்சுட்டு வரீங்க? அதை பேப்பர் மெஷ்ல பண்றோம் சார். ரசாயன கலவைன்ற ஒண்ணுமே மிக்சிங் கிடையாது. அதுல எந்த விதமான மாசு கட்டுப்பாடும் கிடையாது. அதனாலதான் போலீஸே பர்மிஷனோட தான் நாங்க ஊர்வலமே நடத்தி
நம்ம எல்லா அமைப்பு மூலமாவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்களே அவங்களுக்கு கூட இருந்து நம்மளுக்கு பந்தோபஸ்தா பாதுகாக்கிறாங்க. இந்த வருஷம் விநாயகர் சிலையோட விற்பனை எப்படி இருக்கு? எவ்வளவு ரூபாயிலிருந்து எவ்வளவு ரூபாய் வரைக்கும் விநாயகர் சிலைகள் விற்கப்பட்டு இருக்கு? இந்த வாட்டி 3 அடியிலிருந்து 14 அடி வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. பண்ணிட்டு இருக்கோம். 3 அடி 2000 ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வரைக்கும் ரேட் போயிட்டு இருக்கு சார். அதாவது விக்ரம், இந்த வியாபாரியோட என்ன கருத்துனா, நீதிமன்ற உத்தரவுப்படி ரசாயன கலவைகளை பயன்படுத்தி சென்னையில விநாயகர் சிலைகளை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் அதன் காரணமாக விநாயகர் சிலைகளை சென்னையில் செய்வதில் என்ற ஒரு முக்கியமான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. சிறிய அளவிலான சிலைகளை, மண் சிலைகளை, தற்பொழுது விநாயகர் சிலைகளை இதே கொசைப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய நீண்ட காலமாக பரம்பரையாக விநாயகர் சிலைகள் செய்யக்கூடிய வணிகர்கள் செஞ்சுட்டு வருவதாகவும் தெரிவிக்கிறாங்க. விக்ரம், கோகுல், இந்த வண்ணப்பூச்சி, அதாவது பெயிண்ட் அடிக்கிறது என்ன மாதிரியான வண்ணங்கள் அவங்க யூஸ் பண்றாங்க? இப்ப கெமிக்கல் இல்லாம, அவங்க கிட்ட கெமிக்கலான்னு கேட்க வேண்டாம், என்ன மாதிரியான வண்ணங்கள் அவங்க யூஸ் பண்றாங்கன்றத மட்டும் கேளுங்க. இந்த விநாயகர் சிலைகளுக்கு தற்பொழுது என்னென்ன மாதிரி வண்ணங்களை நீங்க பயன்படுத்தி விநாயகர் சிலைகளை தயாரிக்கிறீங்க? இப்போ லேட்டஸ்டா முத்து கலர் பயன்படுத்திட்டு இருக்கோம். பிளாக் நல்லா போயிட்டு இருக்கும். முத்து கலர் நல்லா போகுது. முத்து கலர்ல லைட்டு, அதே மாதிரி கிரீடம் வச்சது இந்த வாட்டி நல்லா போகுது. தலப்பா விநாயகர், ராஜகணபதினு ஒன்று வந்திருக்கு, அந்த ஐட்டம் நல்லா போயிட்டு இருக்கு. மற்றபடி இந்த கலர்ஸ் நிறைய போகுது. முகவர்ணம் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்து முகவர்ணம் இப்போ கம்மியா போகுது. இது என்னென்ன மாதிரி வர்ணங்கள்? இது உண்மையிலேயே எந்தவித சுற்றுச்சூழலை ஏற்படுத்தக்கூடாத ஒரு கெமிக்கல் இல்லாத வண்ணங்களை தான் பயன்படுத்தி? கண்டிப்பா இல்ல சார். எந்த விதமான மாசு கட்டுப்பாடுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாத, குறை இல்லாத அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதாவது விக்ரம், வணிகருடைய கருத்து, நாங்க முறையான ரசாயன கலவை இல்லாத, எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு வர்ணங்களை தான் இந்த விநாயகர் சிலைகளுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். முறையான காவல்துறையோட அனுமதியோடு தான் இந்த விநாயகர் சிலைகளை வடிவமைத்து ஊர்வலமாக எடுத்து செல்றங்கிறதா வணிகருடைய கருத்தாக உள்ளது. விக்ரம், தொடர்ந்து பேசலாம். கோகுல் இணைப்புல இருங்க. இப்ப திருச்சியில் இருக்கக்கூடிய செய்தியாளர் விஜயகோபால், நீங்க சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் கிட்ட கேளுங்க, விநாயகர் சிலைகள் எப்படி அவர்கள் தயாரிக்கிறார்கள், அதை மட்டும் கேளுங்க. நிச்சயமா கோகுல், இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா இங்க பல ஆண்டு காலமா விநாயகர் சிலை செய்கின்ற கணேசன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம், நீங்க எத்தனை வருஷமா விநாயகர் செய்றீங்க? இங்க என்னென்ன அளவுல விநாயகர் சிலை செய்யப்படுகிறது? நான் ஒரு 15-20 வருஷமா செய்யறேன் சார். 3 அடியில இருந்து ஒரு 15 அடி வரைக்கும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்சு பெரம்பலூர், திருச்சி, கரூர், வேளாண் வரைக்கும் நாங்க அனுப்பிச்சிட்டு இருக்கோம் சார். இப்ப நீங்க சிலைகள் செய்யறப்போ அதுல பிளாஸ்டர் பாரிஸ்ங்கிற ஒரு ரசாயன மாவு, அப்புறம் வர்ணப்பூச்சிகள் கெமிக்கல் வர்ணப்பூச்சிகள் எல்லாம் பூசுறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க எப்படி செய்யறீங்க? அது இல்ல சார், நாங்க வாட்டர் கலர் தான் செய்யறோம். பேப்பர் மாவு, மைதா பாசை, இந்த மாதிரி ஜாமான்ல தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். திருப்பி சொல்லுங்க, அது என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துறீங்க இந்த சிலை செய்யறதுக்கு? வேஸ்டேஜ், பேப்பர் மாவு, மைதா பாசை, அந்த சுண்டு கோணிப்பை, சவுக்கு குச்சி எல்லாத்தையும் வச்சு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சார். அதாவது கோகுல், இங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நாங்க ரசாயன பொருட்கள் பயன்படுத்தல, நாங்க இந்த மாவு, இந்த கிழங்கு மாவு, மூங்கில் குச்சிகள், இந்த காகித கூழ் பயன்படுத்தி நாங்க செய்யறோம். நாங்க ரசாயன பூச்சி பயன்படுத்துறது இல்ல, நாங்க இயற்கையான வர்ணங்கள் தான் பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அருகிலேயே பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம், இப்ப அதாவது இந்த ரசாயன பூச்சிகள் கெமிக்கல் ரொம்ப அதிகமா பயன்படுத்துற குற்றச்சாட்டு இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. இப்ப நம்ம ஆவணி மாதத்துல வளர்பிறை சதுர்த்தியில விநாயகர் சதுர்த்தி ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதுலயும் நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி எப்ப பார்க்க போனா 2 அடியில இருந்து 18 அடி வரை ஊர்வலமாக வரும். அதுல நீங்க பார்க்க போனா களிமண்ணுல இருந்து, பிளாஸ்டர் பாரிஸ்ல இருந்து, பிளாஸ்டிக் இருந்து, பல்வேறு தரப்பட்ட பொருட்கள்ல இந்த விநாயகர் சிலை வடிவமைக்கப்படுகிறது. ஆனா இந்த பிளாஸ்டர் பாரிஸ் அப்படின்னு செயற்கை களிமண்ணால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு விநாயகர் சிலையானது 3% நீரில் கரையக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு விஷயம். ஆனா அது கரையக்கூடியப்ப அது தண்ணியில போய் அது ஜிப்சமாக மாறிவிடக்கூடிய ஒரு பேராபத்தும் இருக்கு. இதனால தண்ணியில நீர்நிலை மாசடைந்து அதுல உள்ள உயிரினங்கள் சாகக்கூடிய அல்லது நமக்கு தோல் ஒவ்வாமை வியாதி வரக்கூடிய அளவுக்கு உள்ள ரசாயன விஷயங்களும் இருக்கு. அது மட்டும் இல்ல, கண்ணை பறிக்கக்கூடிய கலர் பூச்சிகள் இருக்கு. அந்த கலர் பூச்சிகள்ல நம்ம பார்க்க போனோம்னா அதுல பல்வேறு விதமான உங்களுக்கு ரசாயனங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா குரோமியம், நிக்கல், பாதரசம் போன்ற காரியம் போன்ற வேதிப்பொருட்கள் இருக்கு. அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் நரம்பு மண்டல பாதிப்புக்கு நிச்சயமாக ஆளாவாங்க. ஆனா இது இந்த வேதிப்பொருளை பற்றிய ஒரு குறிப்பு மட்டும்தான். ஆனா இதுல நம்ம முக்கியமான கவனிக்கக்கூடியது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அரசு எல்லாம் இதற்கு தடை சொல்லுது. ஒரு இந்து பண்டிகையின் பொழுது இது தடை சொல்லுது. ஆனால் அதே சமயம் இந்த விஷயங்கள் சிறப்பதற்கு அவர்கள் இயற்கையாக உள்ள சாயங்களை என்ன சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு என்ன வழிவகை செய்திருக்காங்கிறது அரசு ஆவணம் செய்ய வேண்டும்.
அதாவது விக்ரம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா வெறும் குற்றச்சாட்டுகளாக மட்டுமில்லாமல் தமிழக அரசே வந்து அவருக்கு உரிய இயற்கை சாயம் கொடுக்கணும், களிமண் வழங்க வேண்டும். குறிப்பா களிமண் வழங்குவது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த களிமண் வழங்கினால் அவங்க வந்து உரிய அளவு செய்வாங்கிறதா சமூக கருத்தா இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். இந்த இயற்கை சாயங்கள் அரசே வழங்க வேண்டும் என்பது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கெமிக்கல் எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு விநாயகர் சிலையை வந்து சிறப்பாக செய்துவிட முடியுமா இயற்கை முறையிலே? எல்லா வகையிலுமே செய்ததுதான். இது முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தாத பொருட்களை பயன்படுத்தி நம்ம எந்த விதமான உருவத்தையும் வடிவமைக்க முடியும். ஆனா இவங்க சொன்ன மாதிரி அதுக்கான தேவையான பொருட்கள் கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கலாம். கிடைக்கக்கூடிய பகுதி எந்த பகுதியில் கிடைக்குதுன்ற மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தகவல்கள் தெரியாம இருக்கலாம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு ஈஸியா எளிதா கிடைக்கக்கூடிய அதிக பொருட்செலவில் இல்லாம இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி இந்த மாதிரி பொருட்களை செய்திருந்துட்டு இருக்கே தவிர நம்ம இயற்கைக்கோ சுற்றுச்சூழலுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருக்கக்கூடிய பொருட்கள்னு பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க அதை தேடி அதை கண்டறிந்து அதை அந்த பொருட்களை கொண்டு பயன்படுத்துறதுல சிரமங்கள் இருக்கும். அரசாங்கமே அதை கொடுக்கலான்ற மாதிரி இருக்குன்னா அரசாங்கம் எல்லா விஷயங்களுமே எடுத்து செய்துட்டு இருக்க முடியாது. இதை வந்து ஒரு தொழிலை செய்யக்கூடியவங்க அதுக்கு நேரடியா எப்படி இந்த பட்டாசுல இருந்து ஆரம்பிச்சு மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கெடுபிடிகள் இருக்கோ அதே மாதிரி அரசாங்கம் நேரடியா அவங்களுக்கு போய் அவங்கள வரவழைச்சோ இல்லை. ஏன்னா ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் தொடங்கிடுது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க ஒண்ணு கண்டறியணும், இல்லைன்னா அரசாங்கம் அதுக்கு வழிகாட்டுதல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூட அதுல செயல்படலாம். இவங்க வழிகாட்டுதல் மூலம் 100% சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாம பொருட்களை பயன்படுத்தி மட்டுமே எந்த சிலைகளா இருந்தாலும் தயாரிக்கணும்ன்ற விஷயங்கள்ல இவங்க கண்டிப்பா இருக்கணும்ன்றதான். ஏன்னா ஒரு சட்டங்கள் ரசாயன கழிவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? தொடர்ந்து பேசலாம் உள்ளபடி. ரசாயன பொருட்களால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன நீங்க சொல்லுங்க. பொருட்களை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினங்களுக்குமே அதாவது நம்ம நீரில் கரைக்கிறோன்னா கரைக்க போகும்போது இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எந்த நீர்நிலையா இருந்தாலும் சரி, அது கடலோ ஆறோ குளமோ இதில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் கண்டிப்பா பாதிக்கப்படும். அதுல இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய இந்த ரசாயனத்தில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களுமே பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க நீரில் கரைந்து வேற எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்த கூடாத முடியாத பொருட்களா இருக்கிறது ஒரு 3-4% தான். மீதி அத்தனை பொருட்களை பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களுமே பாத்தீங்கன்னா உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அது மனிதர்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தோல் வியாதியில இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்களை கொண்டு வரக்கூடியது. அந்த நீரை அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அந்த நீரையே நம்ம பல வகையில பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு. எல்லா இடங்களுமே கடல் இல்லையே, எல்லாமே குளம் ஆறுகள் கிணத்துல கூட போடுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய போது அது வந்து அதை குடிக்கக்கூடிய எல்லா விதமான மனிதர்களுக்கும் நிச்சயமாக பல்வேறு விதமான பாதிப்புகளை கண்டிப்பாக அது ஏற்படுத்தும். அந்த வகையில நம்ம வந்து நாம நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் இதுக்காக தான் நம்ம கடவுளையை வணங்குறோம். அப்படி இருக்கும்போது நாம அந்த நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய செயல்களால் தொடர்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்திட்டே வந்துட்டா அப்புறம் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் எப்படி இருக்கும்? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது. அதையும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போன்ற பொருட்களை அவர்கள் வணிகர்கள் பயன்படுத்தியதற்கான காரணம் என்ன நினைக்கிறேன்? இல்ல பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கிடைக்கக்கூடியது ஈஸியா கிடைக்குதுன்றது ஒரு காரணமா இருக்கலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் எளிதா வடிவமைக்க முடியும்ன்ற மாதிரி காரணமா இருக்கலாம். ஏன்னா பொதுவா இந்த காகித கூழ் இதை பயன்படுத்தி தான் நிறைய பாத்தீங்கன்னா இந்த உருவங்கள் தயாரிக்கிறதுன்ற மாதிரி இருந்தது. எளிதா கிடைக்கக்கூடிய பொருள்னும் போது இப்ப இன்னைக்கு இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்றது வந்து கொஞ்சம் எளிதா பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி அட்ராக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிலை விநாயகர் சிலையோ வேற எந்த சிலையா இருந்தாலும் சரி அது வந்து பாக்கிறதுக்கு நம்ம வணங்கக்கூடிய வகையில அந்த உருவ அமைப்பை ஒத்ததா இருக்கணும்ன்றது மட்டும்தான். இப்போ வந்து எல்லா விஷயங்களையுமே அட்ராக்ஷன் மாதிரி வரும்போது பலவித வண்ணங்களை பயன்படுத்தணுன்ற மாதிரி இருக்கும்போது அந்த வண்ணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரசாயன கலப்பில்லாத வண்ணங்களுடைய எண்ணிக்கையோ அளவோ மிக 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 குறைவுன்னு சொல்லலாம். ரசாயனம் கலக்காத வண்ணங்கள் அந்த வெரைட்டி ஆஃப் வண்ணங்கள் வந்து இயற்கையில கிடைக்குமா? இல்ல எல்லா வண்ணங்களா அந்த மாதிரி மாத்துறதுன்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். நம்ம இப்போ பயன்படுத்திட்டு கூடிய வண்ணங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ரசாயன கலப்பு மூலம்தான் அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழல் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கலரோ அந்த எஃபெக்டா கிடைக்கிறதுன்றது கஷ்டம். இன்னைக்கு வந்து இது ஈஸியா கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதை பயன்படுத்தினால பெரிய அளவுல நமக்கு ஒன்றும் பாதிப்பு வந்துடாதுன்ற மாதிரி அதில் விழிப்புணர்வு அதை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கும் இல்லைன்றது ஒண்ணு. இந்த சட்டங்கள் கடுமையாகவும் இல்லை. பார்த்துட்டே இருக்கும்போதே அந்த விஷயம் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியோட முடிஞ்சிடும். யாரும் அந்த சட்டங்கள் அந்த 27 விதிமுறைகள் இருக்கு, இந்த விதிமுறைகளை பயன்படுத்தினாங்களா இல்லையா, அந்த விதிமுறைகளை படி அது இருக்கா இல்லையா, இல்லைன்னா அவங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா அந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிட்டே இருப்போம், அந்த பண்டிகை முடிஞ்சிடும் அதோட முடிஞ்சிடும்ன்ற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அதுல ஒன்றும் இல்லை. பண்றோம்
வாங்குறோம், வாங்கிட்டு போறாங்க, அவங்க பயன்படுத்துறாங்க. ரெகுலரா இருக்கக்கூடிய மெத்தட்லயே அந்த விஷயங்கள் போய்கிட்டே இருக்குன்றது தான் நடைமுறையில் இருக்கே தவிர அதுக்கு ஒன்றும் நம்ம சட்டத்தை மீறி ஒன்றும் செய்யலன்ற மாதிரி நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இதனால் ஏற்படாதுன்ற மாதிரியே ஒரு எண்ணத்திலேயே எல்லா விஷயமும் போய்கிட்டே இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அதாவது இயற்கையான வண்ணங்களில் அந்த வெரைட்டி கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும் இப்போ நம்ம மக்கள் கிட்ட கேட்கலாம். அதாவது கோகுல், அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட கேளுங்க, அந்த பிள்ளையார் சிலைகள்ல இயற்கையான வண்ணங்கள் தீட்டப்பட்ட பிள்ளையார் சிலைகளை இவங்க ரசிச்சு வாங்குவாங்களா, இல்ல இந்த பிரமிப்பூட்டக்கூடிய பல வகை வண்ணங்கள் இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலைகளை வாங்குறாங்களா? எதை அவங்களை அதிகமாக கவர்ந்திருக்கிறது கோகுல்? நிச்சயமா விக்ரம், அதாவது தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியில பொதுமக்கள் கொசப்பேட்டை பகுதினாவே இந்த விநாயகர் சிலைகளுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில தான் பொதுமக்கள் ஏராளமானோர் விநாயகர் சிலைகளை வாங்கிட்டு போறாங்க. தற்பொழுது விநாயகர் சிலைகளை வாங்கி செல்லக்கூடிய ஒருத்தர் நம்மிடம் இருக்காரு, அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார், இப்போ விநாயகர் சிலைகள் ரொம்ப ஒரு வர்ணம் பூசி அளவுல நல்ல கவரக்கூடிய விநாயகர் சிலைகளை வாங்குறீங்களா? என்ன மாதிரி விநாயகர் சிலைகள் நீங்க வாங்கிட்டு வரீங்க? அரசு கூறிய பிரகாரம் அரசு கூறியதை போலவே பெயிண்ட் இல்லாத விநாயகர் சிலை வைத்துதான் விநாயகர் சிலை வாங்கி கொண்டுதான் சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று அங்கிருந்து விநாயகர் சிலையை கடலில் கரைப்போம். உங்களுக்கு கவரக்கூடிய விநாயகர் நல்ல வர்ணம் பூசி அட்ராக்டிவா இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலைகள் தான் உங்களுக்கு கவரக்கூடிய விநாயகர் சிலைகள் இருக்கு. நீங்க எப்படி அந்த விநாயகர் சிலையை பார்த்து வாங்க? அதாவது பல வண்ணங்கள் அதிகமாக தெரிய வேண்டும். அதை பார்த்த உடனேயே பக்தி பரவசத்துடன் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் தான் செலக்ட் பண்ணி நாங்கள் எடுத்துட்டு போவோம். என்ன ரேட்டு, அதாவது விலை என்ன விலை கொடுத்து இந்த விநாயகர் சிலைகளை வாங்கிக்கிறீங்க? அதாவது இப்ப 13 அடி 10 அடி விநாயகர்கள் ஒவ்வொரு அடிக்கு கொண்ட மாதிரி விநாயகர் சிலைகள் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 10 அடி விநாயகர் சிலையை 13,000 ரூபாயும் 13 அடி விநாயகர் சிலையை 15,000 16,000 ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது விக்ரம், பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, விநாயகரை பார்த்தவுடன் அதிக அளவில் வர்ணங்கள் பூசக்கூடிய சிறிய விநாயகரா இருந்தாலும் சரி, பெரிய அளவில் இருக்கக்கூடிய விநாயகராக இருந்தாலும் சரி, எந்த விநாயகர்களுக்கு வர்ணம் பூசி உங்களை கவரக்கூடிய விநாயகர்கள் இருக்கிறார்களோ அந்த போன்ற சிலைகளை தான் பொதுமக்களும் ஆர்வத்தோட வாங்கி செல்றாங்க. அதைத்தான் வணிகர்களும் அதிக அளவில் கலர்களையும் அந்த ஜிகினா போன்ற ஒரு சில ரசாயனம் கலந்த கலவைகளையும் பயன்படுத்தி இது போன்ற விநாயகர்களை உருவாக்கி வர்றாங்க. விக்ரம், வண்ண வண்ண விநாயகர் சிலைகள் தான் மக்களை அதிகமாக கவர்ந்திருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் கோகுல். அடுத்ததாக கோவை செய்தியாளர் நேசராஜ் தரும் தகவல்களை கேட்கலாம். நேசராஜ், நாம் தற்போது விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த விநாயகர் சிலைகள் 3 அடியில் இருந்து 13 அடி உயரமாக இந்த விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்க பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சிலைகள் கிழங்கு மாவு பசை மற்றும் ஓடைக்கல் மாவு, காகித கூழ் உள்ளிட்டவற்றை கொண்டு இந்த விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதில் மங்கள விநாயகர், தாமரை விநாயகர், நந்தி விநாயகர், சித்தி விநாயகர், பசு விநாயகர், பஞ்சமுக விநாயகர் உள்ளிட்ட அனைத்து விநாயகர்களும் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விநாயகர் சிலைகள் எந்த நீர்நிலையில் கரைத்தாலும் மாசுபடுவதில்லை என இதன் தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாம் தற்போது தயாரிப்பாளர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ இந்த நீர்நிலைகள்ல இந்த விநாயகர் சிலைகள் கரைச்சா எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? இந்த விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளை கரைச்சாங்க எந்த பாதிப்புமே ஏற்படாது. ஏன்னா நாங்க இது கிழங்கு மாவு பசை, ஓடக்கல் மாவு, காகிதக்கூழ் இதை வச்சுதான் இந்த விநாயகர் சிலைகளை தயாரிச்சுட்டு வர்றாங்க. இந்த அடிக்கக்கூடிய வண்ணங்கள் பாத்தீங்கன்னா தண்ணீர்ல எளிதில் கரையுது. தண்ணீர்ல எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது. அதுல இருக்கிற உயிரினங்களுக்கு கூட எந்த பாதிப்புமே ஏற்படுத்தக்கூடாது ஆகாத அளவுக்கு இருக்கிற கலர்களை தான் இந்த விநாயகர் சிலைகளுக்கு அழிச்சிட்டு வர்றாங்க. குறிப்பாக கோவையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நிறுவப்படும் என இந்து மக்கள் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். ஒரு சிலைக்கு 2 போலீசார் வீதம் 400க்கும் மேற்பட்ட போலீசார் கோவை நகரில் நிறுத்தப்பட உள்ளனர். அதே போல இந்த சிலைகளை கரைப்பதற்கு கோவை முத்தண்ணன் குளம் மற்றும் சிங்காநல்லூர் குளம் மற்றும் துடிலூர் குளம் ஆகியவற்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல மேட்டுப்பாளையத்தில் உள்ள பவானி ஆற்றிலும் அதே போல ஆழியாறு கால்வாய் பிஏபி கால்வாய் அணையில இந்த சிலைகளை கரைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நன்றி நேசராஜ். இனி என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கேட்கலாம். கோகுல், சென்னையில என்ன மாதிரியான விதிமுறைகள் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? கோகுல், சென்னையில 1800 இடங்கள்ல விநாயகர் சிலைகளை வைப்பதற்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க. ஒரு விநாயகர் சிலையை வைக்கணும்னா அந்த பகுதி யார் அந்த விழா குழுவினரோ விநாயகர் சிலைகளை அமைப்பவர்களோ அவர்கள் அந்தந்த காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில அவர்கள் எத்தனை அடி உயரத்துல எந்த பகுதியில விநாயகர் சிலைகளை வைக்கப் போகிறார்கள் என்பது குறித்து ஏற்கனவே எழுதி கொடுத்து அனுமதி வாங்க வேண்டும். அந்த விழா குழுவை சேர்ந்த 20 பேருடைய முகவரிகளையும் தொலைபேசி எண்களையும் காவல் நிலையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி ஒவ்வொரு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் காவல்துறையிடம் முறையாக அனுமதி பெற்றுள்ளனர். இதுவரை 1800
சிலைகளுக்கு சென்னையில் வந்து அனுமதி வழங்கப்பட்டிருப்பது. ஏற்கனவே இதே போன்றுதான் 1500 சிலைகள் தான் கடந்த ஆண்டு வழங்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஒரு சில கட்டுப்பாடுகளையும் காவல்துறை வழங்கியிருக்காங்க. அதாவது ஊர்வலம் செல்லக்கூடிய பகுதியில் வந்து முறையாக அனுமதி பெற வேண்டும். அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே ஊர்வலத்தை எந்த அமைப்பு விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டார்களோ அந்த அமைப்பை பாதுகாப்புடன் எடுத்துச் செல்ல வேண்டும். விநாயகர் சிலையில் இருக்கக்கூடிய பந்தல் எளிதில் தீப்பற்றக்கூடிய கூரைகளால் அமைக்கக்கூடாது. ஒரு சீட்டை போட்டு எந்த தீப்பிடிக்காத ஒரு அளவில் தான் அந்த பந்தலை அமைக்க வேண்டும். முழு பாதுகாப்பை அந்த விழா குழுவினர் அந்த விநாயகர் சிலைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க. அதாவது இரவு நேரங்களில் 2 நபர்கள் விழா குழுவை சேர்ந்த 2 நபர்கள் விநாயகர் சிலைகளுக்கு பாதுகாப்பாக அந்த பகுதியில் இருக்க வேண்டும். அவர்களுடைய விவரங்களை ஏற்கனவே காவல்துறைக்கு அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒலிபெருக்கியை குறிப்பாக இரவு நேரங்களில் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதிக அளவில் சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று விநாயகர் சிலைகள் மசூதிகளுக்கோ தேவாலயங்களுக்கோ அருகில் அமைக்கக்கூடாது, அந்த பகுதிகளில் அனுமதி வழங்கப்படாது என்று காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தெளிவாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊர்வலம் செல்லும் போதும் மசூதி தேவாலயங்கள் இருக்கக்கூடிய வழிகளில் ஊர்வலம் செல்வதற்கு ஏற்கனவே அனுமதி கிடையாது என்று ஏற்கனவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே மீறி தடையை மீறி ஊர்வலத்தை அது போன்ற பகுதியில் யாராவது நடத்துவதற்கு முயற்சி செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட இடங்கள் குறிப்பாக சென்னையில் 5 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதி காவல்துறையால் வழங்கப்பட்டுள்ளது. எண்ணூர், திருவொற்றியூர், காசிமேடு, பட்டினப்பாக்கம், நீலாங்கரை உள்ளிட்ட 5 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு நேரங்கள் எந்தெந்த அமைப்புகளுக்கு ஒவ்வொரு அமைப்பிற்கும் ஒவ்வொரு நேரத்தை காவல்துறை வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னையில மட்டும் 11 நாட்கள் இந்த விழா நடைபெறுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் காவல்துறை தரப்புல செய்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு அமைப்பிற்கும் ஒவ்வொரு நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல வேண்டும். விநாயகர் சிலைகளில் ஊர்வலத்தின் போது எந்தவித மதத்தையோ சமூகத்தையோ புண்படுத்த அளவில் கோஷங்களை எழுப்பக்கூடாது என்று காவல்துறை தரப்புல அறிவுறுத்தப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் தான் இந்த ஊர்வலம் நடத்தப்பட வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பில் ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் ஏற்கனவே காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் அழைத்து கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அவர்களுக்குள்ள கட்டுப்பாடுகள் என்ன என்பது குறித்து ஏற்கனவே அவர்களுக்கு தெளிவாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 23 விதிமுறைகள், இதுபோன்ற விதிமுறைகளை 23 விதிமுறைகளை சென்னை மாநகர காவல்துறை தரப்புல விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடக்கூடிய அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. விக்ரம். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக அரசு விதித்திருக்கக்கூடிய நடைமுறைகள் அல்லது விதிமுறைகள் என்பது பின்பற்றத்தக்கதுதானா? அதை பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன? சார், நீங்க சொல்லுங்க. இப்போ மாநகர காவல்துறை ஆணையரும் சரி, மேலும் தமிழ்நாடு முழுக்க அரசும் சரி விதித்திருக்கக்கூடிய இந்த 23 நிபந்தனைகள் என்பதை பின்பற்றக்கூடிய நிபந்தனைகள் தானா? இது உங்கள் பார்வையில் போதுமானவைதானா? கண்டிப்பாக போதுமானது. பின்பற்றக்கூடிய நிபந்தனைகள், அது பின்பற்றத சரியா பின்பற்றுறாங்களான்னு பாக்குற விஷயங்கள்ல குறைபாடு இருக்குதுன்றது எல்லோருமே உணரக்கூடிய ஒன்று. நேரடியாக அங்கே போய் பார்க்கும்பொழுது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஒலிபெருக்கி, அந்த போன் ஸ்பீக்கர்ஸ் உபயோகப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் போன் ஸ்பீக்கர் நிறைய இடங்களில் பயன்படுத்துவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அதிக அளவு தேவை. அந்த திருவிழா, இந்த விநாயகர் சதுர்த்தி பீரியடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெருவுக்கு தெரு பெரும்பாலும் ஒரு சின்ன கோயிலாவது விநாயகர் சதுர்த்தி கோயில் இருக்கும்பொழுது அதில் ஏதாவது ஒரு குறைந்தபட்ச ஒலிபெருக்கி பயன்படுத்தணுன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்பொழுது போன் ஸ்பீக்கர்லாம், பழைய போன் ஸ்பீக்கர் இருக்கிறதுலாம் எல்லாத்தையுமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெசிபிள் அளவு இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த திருவிழாவில், பெரும்பாலும் திருவிழாக்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான சத்தம் ஏற்படுத்தினால்தான் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுறதுன்ற மாதிரி இருக்கும். அது மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதே அடுத்தது. அந்த இடத்துல இருந்து அதை ஏற்பாடு செய்து அதை வழிபட்டுட்டே இருக்காங்களே அவங்களுக்கு தான் ரொம்ப அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. என்னன்னா காது, ஒரு அந்த செவி திறன் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதிக அளவு டெசிபிள் பயன்படுத்துறது. அதே மாதிரி அந்த அதிக டெசிபிள் கேட்டோம்னாலே கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும், மிச்சி வயதானவங்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அது ஒரு 15-20 பாயிண்ட் இருக்கு. நம்ம அதிக அளவு நம்ம ஒலி சப்தத்தை கேட்டுட்டே சொன்னா ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடு ஏற்படும்ன்றதெல்லாம் பொதுவா ஒலி சத்தம் அதிகமாக கேட்க வரக்கூடியவங்களுக்கு ஏற்படும்ன்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாடுகளை இவங்க முழுமையா பார்க்கணுன்றதான். மற்றபடி அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது. அந்த விநாயகர் சதுர்த்தி விஷயம் பொறுத்த வரைக்கும் சுமூகமா முடிஞ்சிடணும், சுமூகமா நடைபெற்றணும்ன்றத கவனத்துல மட்டுமே போலீஸோருடைய கண்ணோட்டம் இருக்கும். அந்த ஊர்வலத்தில் ஏதாவது பிற மதத்தினருடைய பிரச்சனைகள் இந்த மாதிரி எதிர்கூடாதுன்றதான் இருக்குமே தவிர மற்றபடி அந்த இடத்துல அது பிளாஸ்டா பெரிசா இருந்தாலும் சரி, அது வண்ணப்பூச்சி இருக்கான்றதெல்லாம் செக் பண்றது, அந்த விஷயங்களுக்குள்ள அவங்க போக மாட்டாங்க. ஆனால் விதிமுறைகள் அதுவும் ஒண்ணு. அதே மாதிரி போன் ஸ்பீக்கர் உபயோகப்படுத்துறது, அதிகமா ஒலி எழுப்பக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள்ல அவங்களுடைய கவனம் இருந்ததுன்னா
பொதுமக்கள் மட்டும் இல்ல, அதை வழிபடக்கூடிய அத்தனை பேருக்குமே உடல் ரீதியான பாதிப்புகள் வரதை தவிர்க்கணும். விதிமுறைகள் இருந்தாலும் அதை கண்காணிக்கக்கூடிய முறை என்பது ஸ்ட்ரிக்ட் படுத்தப்பட வேண்டும் அல்லது கட்டுப்பாடுகள் அதிகமாக விதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அங்க இந்து அமைப்பினர் என்ன சொல்றாங்க? கோகுல், இந்த விதிமுறைகள் பற்றி இந்து அமைப்புகளுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அவர்களுடைய கருத்து என்ன? ஏற்கனவே இந்த விதிமுறைகள் குறித்து காவல்துறை ஆணையாளர் மற்றும் உயரதிகாரிகள், காவல்துறையுடைய உயரதிகாரிகள் இந்த அமைப்புகளை அவர்களை அழைத்து அவருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்க. அப்போதே இந்த அமைப்புகள் அதிக அளவிலான சிலைகளை வைப்பதற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும், காவல்துறைக்கு தேவையான பாதுகாப்புகளையோ மற்ற காவல்துறை கேட்கக்கூடிய ஒத்துழைப்புகளை வழங்குவதாக ஏற்கனவே இந்த அமைப்புகள் அப்போவே தெரிவித்தனர். தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த அமைப்புடைய நிர்வாகி நம்மிடம் இருக்கார், அவரிடமே இது குறித்து கேட்கலாம். சார், காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை என்னென்ன மாதிரி உங்களுக்கு சிக்கல் இருக்கு, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு? அதாவது காவல்துறை அதிகாரிகள் 16 கட்டளைகள் கொடுத்திருக்காங்க. அந்த கட்டளை என்ன என்று கேட்டோம்னாக்கா, எளிதில் தீப்பற்றக்கூடிய பந்தல் அமைக்கக்கூடாது, விழா குழுவிடம் 5 நபர்கள் கண்டிப்பாக 24 மணி நேரம் ருட்டீனாக செயல்பட வேண்டும், தீப்பற்றாத அளவுக்கு எமர்ஜென்சியாக அருகில் மணல்களை வைக்க வேண்டும். இப்படி பல கட்டளைகள் 16 கட்டளைகள் விதித்துள்ளனர். அனைத்து கட்டளைகளுக்கும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக பாரத் இந்து முன்னணி சார்ந்தவர்களும் மற்ற இந்து அமைப்புகளும் உறுதிமொழி கொடுத்துள்ளனர். ஆனால் நாங்கள் கேட்ட உறுதிமொழி என்ன கேட்டோம்னா, புதிய விநாயகர் வைப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் அப்படி என்று கேட்டோம். அவர்கள் அதை பரிசீலனை செய்கிறேன் என்றுதான் சொல்கிறார்கள். இதுவரை எந்த இந்து அமைப்புகளுக்கோ புது விநாயகர் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. ஆனாலும் இந்து அமைப்புகளோ பாரத் இந்து முன்னணி தொண்டர்களோ அவர்கள் காவல்துறை அனுமதி வழங்கினால் வைப்போம் என்று இல்லை, காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என்று சொன்னால் கூட நிச்சயமாக விநாயகர் நாங்கள் வைப்போம். அதையும் மீறி விநாயகர்கள் கண்டிப்பாக அந்தந்த பகுதியிலே நிறுவப்படுவார்கள். காவல்துறை விதிமுறைகளை பின்பற்றுவதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதாவது காவல்துறை என்ன பிரச்சனை என்று கேட்டால், மேலம் அடிக்கக்கூடாது என்று சொல்றார். இந்து விழா என்பது மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இதில் மேலத்தளங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும், அது பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு பட்டாசு விளைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது போல ஒரு சில சிக்கலான விஷயங்களும் கூறி வருகிறார்கள். ஆனா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொல்லி உள்ளோம். மீறினாலும் இந்துக்கள் விழாக்களில் இது போல காவல்துறை அதிகமான தலையீடுகளை நீங்க எடுக்கக்கூடாது, இந்துக்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட இந்துக்கள் விழாக்களில் மட்டும் ஏன் இவ்வளவு கட்டளைகள் விதிக்கிறீர்கள், மற்ற பண்டிகைகளில் இது போல கட்டளைகள் இல்லை, இந்த கட்டளைகளை நீங்களும் கொஞ்சம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது காவல்துறை எங்களுக்கு அதிக அளவிலான சிலைகளை வைப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும், இல்லாட்டி நாங்கள் அனுமதி அளிக்கப்படாத இடங்களிலும் ஒரு சில இடங்களில் சிலைகளை வைக்க நாங்கள் முடிவு செய்திருப்பதாக இந்து முன்னணியோட நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. விக்ரம், தொடர்ந்து பேசலாம். கோகுல், திருச்சி விஜயகோபால், நீங்க சொல்லுங்க, இப்போ இந்து முன்னணியினர் இந்து அமைப்பினர் இந்த விதிமுறைகளை எப்படி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிக்கல்கள் என்னவென்ன இருக்கிறது? விஜயகோபால். நிச்சயமாக திருச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாநகரத்தில் 176 விநாயகர் சிலைகள் வைக்கிறதுக்கு, அதாவது கடந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட விநாயகர் சிலை மட்டுமா நடப்பாண்டு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி மாவட்டம் முழுவதும் ஒரு 500க்கும் மேற்பட்ட சிலைகள் மட்டும் வைக்க அனுமதி. இது கடந்த ஆண்டு வைக்கப்பட்ட அனுமதி மட்டும்தான் வழங்கப்படும் சொல்லி உறுதியா தெரிவிச்சிருக்காங்க மாநகர கமிஷனரும் சரி, திருச்சி மாவட்ட எஸ்பியும் சரி. இதற்கு நேற்று நம்ம திருச்சி மாநகர கமிஷனர் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இந்த அமைப்புகளோடு நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த அமைப்புகள். கண்டிப்பா இந்த எண்ணிக்கை பார்த்தா இந்த கூடுதலாக வைக்க அனுமதி தர வேண்டும், ஏற்கனவே வழங்கிய அனுமதியை கூட தற்போது மறுக்கப்பட்டுள்ளதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது இந்த அனுமதி மறுப்பு என்பது இந்து மத எழுச்சியை தடுக்கும் அப்படிங்கிற கருத்தா இருக்கு. இப்ப நம்ம அருகில் பாத்தீங்கன்னா அகில பாரத இந்து மகாசபாவுடைய மாநில பொருளாளர் ராகவன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஏன்னா இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கமிஷனர் முன்னிலையிலே நீங்க அனுமதி மறுத்தாலும் நாங்க அனுமதி இல்லாமலே நாங்க சிலைகள் வைப்போம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நம்மள்ட்ட கேட்போம், சொல்லுங்க சார், நீங்க விநாயகர் சிலைகள் அனுமதி பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? திருச்சி மாநகரில் முந்தைய காலங்களில் 300 சிலைக்கு மேல வச்சிருந்தோம். ஆனா கடந்த காலங்களில் 176 சிலைக்கு மட்டும்தான் அனுமதினு சொல்லி காவல்துறை ஒரு ஆணையை பிறப்பித்திருக்காங்க. ஆனா அதை நாங்க கடுமையாக எதிர்க்கிறோம். 176ங்கிறது பத்தாது. நிறைய எழுச்சியுள்ள இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு தேசிய நீரோட்டத்தில் கலக்கிறதுக்காண்டி பிள்ளையார் சிலை வைத்து அங்கே வழிபாடு நடத்தணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிற போது அதை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு அரசினுடைய விதிமுறைகள். ஆனா அந்த விதிமுறைகளுக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம். கண்டிப்பா இந்த முறை ஒரு அதிகப்படியான பிள்ளையார சிலைகளை வைத்து அதை ஆற்றில விசர்ஜனை பண்ணுவதற்குள்ள ஏற்பாடை நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது கட்டுப்படுறது, அதாவது விதிமுறைகள் கட்டுப்படுறது பல விதிகள் சொல்லிருக்கீங்க. அந்த கட்டுப்படுற விதிகள்ல உங்களுக்கு முரண்பாடா இருக்க விதிமுறைகள் என்ன இருக்கு? முரண்பாடாக இருக்கும் போது முதல்ல விநாயகர் சிலைகள் வைக்கணுங்கிறத கட்டுப்படுத்துறது பெரிய விஷயம். அது பத்தாம
அவங்க மாசு கட்டுப்பாட்டு வாரிய பிரச்சனை சொல்றாங்க, மின்சார வாரியத்தில் அனுமதி பண்ணணும்னு சொல்றாங்க. இப்படி பல விஷயங்களை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை மட்டும் தான் செய்ய முடியும், பிள்ளையார் சதுர்த்தி விழாவை நம்ம நடத்தவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இங்க இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த விதிமுறைகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கு எல்லாம். நாங்க வழக்கமா எப்பவும் போல செஞ்சுட்டு தான் இருப்போம். இதெல்லாம் இதே மாதிரி நம்ம அருகில் இந்து முன்னணி பெருமர் கிருஷ்ணன் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். இப்ப இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கிறது விநாயகர் சிலைக்கு உண்டான அனுமதி மறுப்பதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது ஒவ்வொரு வாட்டியும் போன ஒரு கடந்த 4 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் திருச்சியில 350க்கு மேற்பட்ட விநாயகருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இதே காவல்துறை பாதுகாப்பு வழங்கியிருக்கு. கேட்டா இப்ப காவலர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இன்னைக்கு அனுமதி மறுக்கிறாங்க. இது நொண்டி சாக்கு, எங்களுடைய இந்து வளர்ச்சியினைய தடுக்கிறாங்கிறது தான் எங்களுடைய கருத்து சார். இதே மாதிரி நம்ம அருகில் மற்றொரு இந்து முன்னணி பெருமர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். இப்ப இந்து மகாசபா சேர்ந்த பெருமர் இருக்காரு, அதாவது இந்த கட்டுப்பாடுகளை குறித்து நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? தேவையற்ற ஒரு விதண்டவாதத்தை இப்ப தமிழ்நாடு அரசு தொன்று தொட்டு திமுக அரசும் அதிமுக அரசும் மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது காரணம் என்னன்னு கேட்டா இந்துக்களுடைய எழுச்சியை கண்டு இதை முடக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது இந்த இந்து முன்னணி பெருமர் இந்த கட்டுப்பாடுகளுக்கு குறிப்பா சொல்லணும்னா அந்த அனுமதி மறுப்பு, கூடுதல் சிலைகள் வைக்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களோட கருத்தா இருக்கு. விக்ரம், தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். இந்த மாதிரியான விதிமுறைகளை கண்காணிப்பதில் அல்லது நடைமுறைப்படுத்துவதில் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்னவாக இருக்கிறது? காவல்துறைக்குன்னு ஏகப்பட்ட பணிகள் தொடர்ந்து சட்டம் ஒழுங்குல ஆரம்பிச்சு பல்வேறு பணிகள் இருக்கும்பொழுது இது கூடுதலான காவலர்கள் அதிகமா தேவைப்படக்கூடிய ஒரு பணியாக மாறிட்டு வருது. அந்த மாதிரி மாறிட்டு வர்றதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள், பொதுவாக பார்த்தா காவலர்கள் எண்ணிக்கையே தேவையான அளவை விட குறைவுன்ற மாதிரி இருக்கு. இன்னும் தொடர்ந்து காவலர்களை எடுத்துட்டு இருந்தாலும் கூட, புது ரெக்ரூட்மெண்ட் இருந்தாலும் கூட குறைவா இருக்கும்போது இது போன்ற விஷயங்கள் நமக்கு முழுமையாக அவங்க விழிப்போடு இருந்து கண்காணிக்கணும் இருக்கும்போது அதிகமான காவலர்கள் தேவை. அந்த ரீதியில் அவங்களுடைய கருத்துக்கள், காவலர்கள் அதிகமா ஒரு இடத்துக்கும் தேவைப்படும் போது அந்த அளவு தேவையான காவலர்கள் இல்லைன்றதுனால அந்த எண்ணிக்கை குறைக்கிறதுன்ற மாதிரி சொல்லி இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது எங்களுக்கு புதிய சிலைகள், புதிய இடங்களில் சிலைகள் வைப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். இந்து மக்களுடைய எழுச்சியை அப்படி எல்லாம் பேசுறாங்க. சோ இந்த மாதிரியான இடங்கள்ல வைப்பதற்கு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவாக இருக்கிறது? காவல்துறை ஏன் இதற்கான அனுமதியை மறுக்க வேண்டும்? 12,000 போலீசார், கிட்டத்தட்ட 12,000 போலீசார் மாநகரம் முழுக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் போது ஏன் இதை மறுக்க வேண்டும்? முழுக்க நம்ம இந்த பணிக்காக மட்டுமே அத்தனை காவலர்களையும் ஒதுக்கி இந்த பணிகளை மட்டுமே செய்யறதுன்ற மாதிரி நம்ம ஒதுக்கிட முடியாது. ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ன்ற மாதிரி விஷயங்கள்ல நிறைய இருந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்குல இருந்து ஆரம்பிச்சு, கிரைம்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும் இருக்கும்போது இதுக்குன்னு இந்த சிறப்பு காவலர்கள்னு இருக்கக்கூடியவங்களை நம்ம இதுக்காக ஒதுக்கீடு செய்து அவங்க இந்த பணிகளை மேற்கொள்ற மாதிரி செய்ய முடியுமே தவிர ரெகுலரான ஆக்டிவிட்டி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அவங்க மக்களுடைய பாதுகாப்புக்காக செய்ய வேண்டியது இருக்கு. அந்த ரீதியில் அவங்களுடைய ஒவ்வொரு இடத்துலையும் சிலை வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ் பாதுகாப்புன்றது போட வேண்டியது அவசியம், கட்டாயன்ற மாதிரி சூழல் இருக்கும்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய மேன் பவர், எங்களுக்கு இருக்கக்கூடிய காவலருடைய எண்ணிக்கையை வச்சுதான் நாங்க ஓரளவு பாதுகாப்பு கொடுக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்திருக்கலாம்ன்றதான் இருக்க முடியுமே தவிர வேற எந்த வகையிலும் அவங்க ஒரு தொடர்ந்து பேசலாம். கோகுல், நீங்க அங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணி அமைப்புகளுடைய அந்த நிர்வாகிகள்கிட்ட கேளுங்க, இந்த விநாயகர் சதுர்த்தி அவங்க எப்படி கொண்டாட போறாங்க, சுருக்கமா சொல்லுங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு இந்து அமைப்புகளும் பொதுமக்களும் தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு அமைப்புகளும் கிட்டத்தட்ட 2000 சிலைகளை வைக்க போறோம், 1000 சிலைகளை வைக்க போறோம், 500 சிலைகளை வைக்க போறோம் என்று விநாயகர் சிலைகளை வைப்பதற்காகவும் இடங்களை தேர்வு செய்து அதற்கான பணிகளையும் தற்பொழுது மேற்கொண்டு வர்றாங்க. அதன் பின்பு நடக்கக்கூடிய ஊர்வலத்தை சிறப்பாக கொண்டாடுவதற்கு, சிறப்பாக அந்த ஊர்வலத்தை கொண்டு சென்று விநாயகர் சிலை கரைப்பதற்கான ஏற்பாடுகளையும் பொதுமக்களும் இந்த அமைப்புகளும் ஈடுபட்டிருக்காங்க. பட்டாசுகளை வெடித்தும் மேலதாளங்களுடன் அந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தை சிறப்பாக நடத்த வேண்டும். பாதுகாப்புடன் எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவம் இல்லாமலும் நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் காவல்துறை தரப்பிலும் செய்யப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்தில் மட்டும் 12,000 காவலர்கள் இந்த காவல் பணியில் ஈடுபடுத்திருக்காங்க. ஒரு சிலைக்கு ஒரு காவலர் என்ற விதத்தில் காவல் பணியிலேயும் போலீசார் ஈடுபட இருக்காங்க. ஊர்வலத்தின் போதும் எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்றக்கூடாது என்பதற்காக ஊர்வலம் வழித்தடங்கள் அனைத்திலும் காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் சிலை கரைக்கக்கூடிய இடங்களில் செய்யக்கூடிய தேவையான ஏற்பாடுகளையும் தற்பொழுது காவல்துறை தரப்பிலும் இந்த அமைப்புகள் தரப்பிலும் செய்யப்பட்டு வருகிறது. வேறு எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்றக்கூடாது என்பதற்காக தான் இந்த அமைப்புகளுடைய தலைவர்களை அழைத்து ஏற்கனவே அதற்கான ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தி உள்ள வழிமுறைகளையும் உள்ள கட்டுப்பாடுகளையும் அவர்களுக்கு தெளிவாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளும் காவல்துறை தரப்பிலும் செய்யப்பட்டு வருகிறது. விக்ரம்,
விநாயகர் சதுர்த்தி விழாவை அமைதியான முறையிலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத முறையிலும் எந்த வகையில் கொண்டாடலாம் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சார், நீங்க சொல்லுங்க, மக்கள் மத்தியில என்ன மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை பொறுத்தவரை? விநாயகர் சதுர்த்தி விழாவை பொறுத்த வரைக்கும் கோலாகலமாக இந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவருமே கொண்டாடி அதன் மூலம் கடவுள் அருள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோட அடிப்படையில் தான் இந்த விழாவை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுல நம்ம முடிந்தவரை நம்ம வாழக்கூடிய சமூகம் மனித இனத்திலிருந்து ஆரம்பிச்சு பல்வேறு உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு புவியில நம்ம முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில இதனுடைய விஷயங்கள் இருக்கணும்ன்றதுதான் அடிப்படை நோக்கம். அந்த வகையில இது ஒரு கடந்த பல வருடங்களுக்கு முன்பு செய்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் அதே நேரத்தில் அதில் வாழக்கூடிய மனிதர்களுக்கோ பல்வேறு உயிரினங்களுக்கோ பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இருந்தது. அதுக்கு அடுத்த அந்த கால மாற்றங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதை கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள், பின்பற்றக்கூடிய சில விஷயங்கள் சிலை பெரிய சிலை செய்யறது, அதில் அந்த பிளாஸ்டா பெரிஸ், அதே போல ரசாயன பூச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பொழுது அதை நாம எந்த வகையில மாற்றி அமைச்சு நாம போய் வாங்கும்பொழுது இன்னைக்கு சுற்றுச்சூழல் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா, ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை உண்டாகுதுன்னா அதை தவிர்த்து நல்ல விஷயங்களை நம்ம வாங்கணுன்ற மாதிரி, பாதிப்பு ஏற்படுத்தாத விஷயங்களை பயன்படுத்தணுன்ற மாதிரி மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு இந்த விஷயத்திலையும் மக்கள் மத்தியில அந்த களிமண்ணால் பயன்படுத்தக்கூடிய அந்த பிள்ளையார் வாங்கி பயன்படுத்துறது, இல்ல சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத வகையில அந்த பிள்ளையார் வடிவமைக்கப்பட்டிருந்தால் அதை வாங்கி பயன்படுத்துறது, அதை முறையான வகையில கரைப்பதற்கான வழிமுறைகளை கண்டிருந்து அதை செய்யறதுன்ற மாதிரி விஷயங்களை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது கடைசியா பார்த்தா நம்ம நோக்கமே நம்ம வாழக்கூடிய காலத்துல ஒரு ஆரோக்கியமா இருக்கணும். நமக்கு மட்டும் இல்ல, நம்ம மற்ற உயிரினங்களுக்கும் எந்த வித தீங்கு ஏற்படுத்த கூடாதுன்னு தவிர எல்லாரும் சந்தோஷமா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதில் ஆட் பண்ணிக்கணுமோ அது எல்லா விஷயங்களையுமே சேர்த்துக்கொண்டே கொண்டாடணுன்றதான் நம்ம எல்லாருடைய விருப்பமும் கூட. அந்த வகையில நம்ம வாழக்கூடிய இந்த காலத்துல சுற்றுச்சூழலுக்கும் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில அந்த ஒரு விழா கொண்டாடப்பட வேண்டும். அதுல அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகள்ல சில விஷயங்கள் நம்ம பின்பற்றினா நமக்கு நல்லதுன்றதுதான். இது அரசாங்கம்ன்றது தனியா யாரோ கிடையாது, நம்ம எல்லாம் சேர்ந்ததுதான் அரசாங்கம்ன்றது. நம்ம சுற்றுச்சூழல்னா தனியா யாரோ கிடையாது, எல்லாருமே ஒவ்வொரு நபரும் சுற்றுச்சூழலின் பால் அக்கறை செலுத்தினா மட்டும்தான் இந்த உலகம் இன்னும் கொஞ்ச காலம் நீடிக்கும். இதுல வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் மனிதர்கள் உட்பட அவர்களுடைய ஆரோக்கியமும் ஆயுளும் இருக்கும். அரசு விதித்திருக்கக்கூடிய இந்த 23 நிபந்தனைகளையும் சரியான முறையில் பின்பற்றி நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறுவதற்காக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை உள்ளபடி நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உங்கள் முன்னால் வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அரங்கத்திற்கு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கும், களத்திலிருந்து தகவலை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர் கோகுலுக்கும், திருச்சி செய்தியாளர் விஜயகோபாலுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ளபடி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.